மாயா சீனு சீரியல் இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சாருவோட நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துச்செல்வன் கண்டுபிடிச்சிட்டு இருக்க நேரத்தில் இங்கே பார்த்தோம்னா ஜானகி ரூமுக்கு வராங்க. அப்போ சாரு அங்கே இருக்கவும் அவங்கள பார்த்ததுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முத்துச்செல்வன் அவங்க ரகுராம் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்திட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ மாயா கிட்ட அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்கள் கணவருக்கும் சாருக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சனால தான் இந்த மாதிரிக்கு சாருவோட கதையை நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இது கிட்டதுமே உடனே சீனு கோவத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சார் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க? உங்க இஷ்டப்படிக்கு நீங்க கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. மாயாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவா? அவளை பத்தி இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஓஹோ பொண்டாட்டி சொன்னதுமே உனக்கு இந்த அளவுக்கு கோவம் வருதா? இந்த அளவுக்கு உன் பொண்டாட்டி மேல பாசத்தை வச்சுக்கிட்டு தான் நீ இன்னொரு பொண்ணு காலத்துல தகாக நீ போனி அப்படிங்கவும் இப்ப சீனு சொல்றாங்க. அங்க பாருங்க, நான் திரும்ப நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. எங்க மாமா சொன்ன ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நான் அந்த முடிவுக்கு நான் சரின்னு சொல்லிட்டு வந்தேனே தவிர மற்றபடி சாரு மேலே எனக்கு எந்த அபிப்பிராயம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ மாயாட்ட முத்துச்செல்வன் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னம்மா நீ என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்கும்போது இப்போ மாயா சொல்றாங்க, அதே தான் நானும் சொல்றேன். எங்க பெரியப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நான் கட்டுப்பட்டு இருந்தேனே தவிர மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையாது. சாரு கிட்ட எடுத்து சொல்லி அவளுக்கு புத்திமதி சொல்லி அவளை மாத்திலான்னு சொல்லி நினைச்சேன். ஆனால் அவள் சீனுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே முடிவோட இருந்தா. அது மட்டும் இல்லாமல் சீனு மேலே இந்த மாதிரி ஒரு பழி சுமத்தினால தான் எங்கள் பெரியப்பாவும் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாரு. அதனால தான் நாங்கள் எல்லாருமே கட்டுப்பட்டு அமைதியாக இருந்தோமே தவிர மற்றபடி அதுக்காக சாருவோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினைக்கல. அவளுக்கு புத்திமதி சொல்லி அவளை எப்படியாவது திருத்ததுக்காக தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ளேயும் என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு மாயா சொல்லவும் இப்படி பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா மகள் இங்கே அங்கேருந்து வராங்க. என்ன சார் உங்களை பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு போனேன், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் இங்கே வந்தேன். இவங்ககிட்ட எல்லாம் விசாரிக்காதீங்க, இவங்களெல்லாம் இவங்க கதையை முடிக்கணும் சார் அப்படிங்கும்போது இங்கே பாரியா என்ன பண்ணணும் ஏது செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்க வேண்டாம். உங்ககிட்ட தான் அடுத்ததான் விசாரிக்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். நீயே வந்துட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா கல்யாணம் முடிஞ்ச ஒரு ஆள் கூட உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்கிறியே, நீ ஒரு அப்பனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்க பாருங்க சார், நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே சீனுவுக்கும் என் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்றதுக்காக எல்லாம் முடிவு எடுத்தோம். ஆனா அந்த மாயா தான் குறுக்க போங்க இந்த மாதிரி பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாம சீனு என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். அதனாலதான் கடைசியில இந்த மாதிரி முடிவெடுக்க வேண்டியதா போச்சுது. ஏன்னா என் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளையே வேற சார் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அடுத்ததா அவங்க முத்துச்செல்வன் வீடை ஃபுல்லா செக் பண்ண சொல்றாங்க. அப்போ வீடை ஃபுல்லாக பார்த்தோம்னா அவங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க கையில் இருக்கிற பிரேஸ்லெட்டையும் ஒவ்வொரு கையில போட்டு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ எல்லார் கையிலையும் சரியில்லை. கடைசியில் சீனு கையில் மட்டும் சரியாக இருக்கும்போது ஓஹோ நீ தான் அவள் கதையை முடிச்சேன்னு சொல்லி கேட்கும்போது என்ன சார் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க? நான் உண்மையை சொல்ல போனாக்கி எனக்கு பிரேஸ்லெட் போடக்கூடிய பழக்கமே கிடையாது அப்படின்னு சீனு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஒரு சிம் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. இது யாருக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் போட்டு அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அது புவனேஸ்வரியோட நம்பர் அப்படின்னு மாயா சொல்லவும் இது கேட்டதுமே புவனேஸ்வரி யார் அப்படின்னு முத்துச்செல்வன் கேட்கும்போது அப்போ மகாலிங்கத்துக்கு ரொம்பவே தோசு தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்போ புவனேஸ்வரிக்கு உங்க குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது புவனேஸ்வரிக்கு எங்களுக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓஹோ இதுக்குள்ள இப்படி ஒரு கதை இருக்குதா? சரி அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு நாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துச்செல்வன் புவனேஸ்வரி விசாரிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுமே புவனேஸ்வரி முத்துச்செல்வனை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்கு சார் நீங்க எங்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது சாருவோட கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா சாருவோட கேஸை எடுக்கும்போது நிறைய பேர் இதில் வாரீங்களே, அது மட்டும் இல்லாமல் சாரு உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி இருக்கிறா, அது மட்டுமா உங்களை சந்திக்க வர செஞ்சுருக்கிறா, என்ன விஷயம் நீங்களே சொல்கிறீங்களான்னு கேட்கவும் இது கிட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அவள் எதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரி ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை காட்டுறாங்க. இப்போ சாரு புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே புவனேஸ்வரி என்ன சாரு என்னாச்சு அப்படிங்கும்போது இப்படி ஆளுக்கு என்கிட்ட இப்படி பேசிட்டு போகிறாங்க. சீனுவை நான் இப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக சீனு என் கூட சந்தோஷமாக வாழ மாட்டான் போலுக்கு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிடணும்? அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்திடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் ரகுராம் அவர்கிட்ட போய் நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படிங்கவோ இதை கேட்டதுமே புவனேஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, நீ சீனுவை கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன இருந்தாலும் சரி தான். சீனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லவும் அதனால நீ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துறாது அப்படின்னு
புவனேஸ்வரி வந்து சாருக்கிட்ட இப்படி தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த நேரத்தில் எதுக்காக உங்களை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்து அப்படிங்கவும் அடுத்ததாக புவனேஸ்வரி ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை சொல்கிறாங்க. சாரு வந்து அவங்க தன்னுடைய வீட்டுக்கு வந்ததையும் அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை சீனு மாமா என்னை கல்யாணம் பண்ணால் கூட அவர் சந்தோஷமாக வாழ மாட்டார்னு எனக்கு தோணுது, அதனால் நீங்களே வந்து சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அவள் சொல்கிறதுக்காக வந்தா. ஆனால் நான் தான் அவள்கிட்ட வந்து நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு புத்திமதி சொல்லி நான் அவளுக்கு அனுப்புனேன் அப்படிங்கவும், அப்படியா இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்புறேன்னு நினச்சிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கிட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, கல்யாணம் வேண்டான்னு சொன்னாக்கி அவள் அங்கேயே சொல்லியிருக்கலாமே, எதுக்காக உங்ககிட்ட வந்து சொல்லணும், அதுக்கும் மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது உங்களை பார்த்து அந்த நேரத்தில் அவள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அதுவும் ஒரு கல்யாண பொண்ணு அந்த ராத்திரியில் உங்களை தேடி வந்திருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் நம்பர் முடியுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க, பாருங்க சார், நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி அதுதான் இன்னைக்கு நடந்துச்சுது, நீங்கள் தேவையில்லாமல் எங்களை போட்டு சந்தேகப்பட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும், இங்கே பாருங்க சந்தேகப்படுறது எங்களுடைய வேலை, நாங்கள் வந்து எல்லா விதத்திலையும் நாங்கள் வந்து விசாரிக்க தான் செய்வோம், ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் உண்மையை மட்டும் மறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதுக்குள்ள பலனை நீங்கள் சீக்கிரத்திலே அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே புவனேஸ்வரியும் பசுபதியும் திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த பிரேஸ்லெட் வந்து சாரு கையில் இருக்குது, இதை போட்டு காட்டுங்க அப்படிங்கும்போது உடனே அவங்க ரெண்டு பேருமே போட்டு காட்டுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே சரியில்லைன்னு வருது. அது மட்டும் இல்லாமல் சாரு வந்து அவள் கதையை முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனாக்கி அவளே வந்து லெட்டரை எழுதி கவருக்குள்ளே வச்சு அவள் வந்து நான் கையில் வச்சுக்கிட்டு உழுவாளா என்ன அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் நம்பர் மடிக்குமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே புவனேஸ்வரி திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்கள் வந்து இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எங்கேயுமே வெளியூருக்கு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துச்செல்வன் அங்கேருந்து போகவும், அப்போ உடனே வந்து புவனேஸ்வரி வந்து பசுபதிட்ட சொல்கிறாங்க, என்னன்னா அதாவது அவங்கள ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இப்படி முடிவெடுத்தோம்னா கடைசியில் கேஸை நம்ம பக்கமெல்லாம் திரும்பிட்டு இருக்குது, இந்த முத்துச்செல்வன் பேசிட்டு போகிறத பார்த்தாக்கி கடைசியில் இந்த கேஸில் நம்மளை சிக்க வச்சுருவோம் போலக்கே, இதுக்கு தான் சாருவோட கதையை முடிச்சிடலான்னு சொல்லி நினச்சேன், அதாவது அவள் உடம்ப முடிச்சிடலான்னு சொல்லி நினச்சா கடைசியில் இந்த மாயாவால் இந்த மாதிரி நடந்து போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, அதை மட்டும் திரும்பவும் விசாரிக்க போனாக்கி அப்போ நடந்த எல்லா உண்மையும் வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பூனா பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க, நம்மளுக்காக ஒரு நல்ல வாதாடுறதுக்காக ஒரு லாயரை ஏற்பாடு பண்ண வேண்டியது அப்படிங்கும்போது சரி நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ஜானகி அவங்க ரூமுக்கு வரவும் அப்போ வந்து சாரு வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உடனே நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஏன்னா அவங்க முடி ஃபுல்லாக அவங்க முகத்தில் வந்து மறைச்சிருக்கவும் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து குரல் கொடுக்குறாங்க. உடனே வந்து சாரும் எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு வந்ததுமே அவங்க முகத்தை காட்டவும் பார்த்ததுமே ஜானகி அப்படியே வந்து பதறி அடிச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. சாரு அப்படிங்கும்போது பெரியம்மா நான் தான் பெரியம்மா அப்படிங்கிறாங்க. என்ன சாரு நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, பெரியம்மா என் கதை முடிஞ்சாலும் நான் அங்கே எங்கேயுமா தான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன், நான் நிம்மதி இல்லாமல் நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இது கட்டதுமே ஜானகி அப்படியே வந்து பதறி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. சாரு என்ன சாரு சொல்கிற அப்படிங்கும்போது, பெரியம்மா எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா அவங்க ஜானகி அலற ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க குரல் கேட்டு உடனே மாயான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி ஓடி வரவும், என்னாச்சு பெரியம்மா அப்படிங்கிறாங்க. சாரு சாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ மாயா உடனே பார்க்குறாங்க. பார்க்கும்போது பெரியம்மா அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை மாயா, இங்கே சாரு நின்றுட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க. என்ன பெரியம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, இங்கே சாரும் இல்லை யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை மாயா உண்மையிலே நான் சாருவை பார்த்தேன், அவள் என் கண் முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மாயாவுக்கு ஒன்றுமே புரியல. பெரியம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என்கிட்ட இருந்தால் அவள் இந்த மாதிரிலாம் அழுதுகிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாயாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ உடனே வந்து ஜானகிக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. பெரியம்மா அந்த தண்ணியை குடிங்க அப்படிங்கவும் ஜானகி தண்ணியை குடிச்சிக்கிட்டு அவங்க உட்காந்துருக்குறாங்க. அப்போ வந்து தனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது, இந்த மாதிரிக்கு பெரியம்மா வந்து சாருவை பார்த்தாங்களா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலையே, சாருவோட கதை முடிஞ்சு போச்சுதில்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என்னென்னமோ சாரு வந்து பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறா, பெரியம்மா பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒருவேளை கனவு கண்டிருப்பாங்களா அப்படிங்கும்போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் கனவுலாம் காணவே இல்லை, நான் ரூமுக்குள்ளே வரும்போது இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மாயாவுக்கும் தனாவுக்கும் அப்படியே வந்து அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னது என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஐயோ இந்த சாருவோட கேஸில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது, உண்மையிலே என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாயாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ தனா வந்து மாயாவை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க.
என்ன மாயா, அம்மா வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, சாருவை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, சாரு வந்து தாங்கிட்ட அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கும்போது அதுதானே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்க பாரு திரும்பவும் வந்து அந்த கேஸ்ல ஏதோ ஒன்று பிரச்சனை மறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கவும் நம்ம முத்துச்செல்வன் சாரு கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி சொல்லலாம் அப்படின்னு மாயாவும் தனாவும் பார்த்தோம்னா முத்துச்செல்வனை பார்க்கறதுக்காக போறாங்க. அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.